ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சங்கரி சமையல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலு எப்படின்னு பார்க்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து 3 கப்பு நான் எடுத்திருக்கேன். 3 கப்புக்கு 6 கப்பு தண்ணி சேர்த்து தம்மில் வச்சு பண்ண போகிறோம். இது வந்து நான் பிக் பாஸ்கெட்டில் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து நம்ம பச்சையாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கோர்ஸாக அரைச்சிக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். குறன்னு அரைச்சி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம 3 பேஸ்ட்டு அரைக்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். நான் கலர் வச்சு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஃபஸ்ட்டு என்ன பேஸ்ட்டுனா க்ரீன் பேஸ்ட், இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம், அப்புறம் பச்சை மிளகா வந்து 5லேருந்து 7, உங்கள் மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் புதினா, இதெல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தளன்னு அரைச்சிக்கணும். நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் பேஸ்ட் அரைச்சாச்சு. ரெண்டாவது பேஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். ஒயிட் பேஸ்ட்டு. இதில் வெங்காயம் வந்து ஒரு 5லேருந்து 6 எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையானக்கு எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா தளன்னு வந்துடும். நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடும். மூணாவது வந்து ரெட் பேஸ்ட். இதில் வந்து தக்காளி வந்து 4லேருந்து 5, அப்புறம் கேஷ்யூஸ் 3, முந்திரி 3 எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெட் பேஸ்ட்டு 3 பேஸ்ட்டு ஒரு பவுட்ரு அரைச்சிருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாமே வாசனை கமகமன்னு இருக்குது. கிரவுண்ட்நட் ஆயில் வந்து 150 ml, கடலெண்ணெய், நெய் 100 ml, மொத்தம் நம்ம 250 ml. ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் வந்து 150 ml கடாயில் சேர்த்துடலாம். கடாய் கொஞ்சம் சூடாக இருக்குது. நெய் வந்து 100 ml. ஸோ மொத்தம் 250 ml கரெக்டாக இருக்கும் 3 கப்பு அரிசிக்கு. ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் பேஸ்ட் எடுத்துக்கலாம், வெங்காய பேஸ்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக கிண்டி விடுங்க, கண்ணில் தெரிக்கும். அதனால் வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 நிமிஷம்தான், சிம்லே இருக்கட்டும். 5 நிமிஷத்தில் ஆயில் நல்லா செப்ரேட் ஆகி பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடும். ரெண்டாவது பேஸ்ட் இப்போ சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் கழித்து க்ரீன் பேஸ்ட்டு, இது ஒரு 5 நிமிஷம். லீஷியஸ்லேருந்து வந்துருச்சு சிக்கன் 1 கிலோ கறிக்கட்டை, அதோட லைனஸும் வந்திருக்கு. கிளாசிக் சிக்கன் லைனஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சிக்கனை வந்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு சைடும் 15 செகண்ட்ஸ் குக் ஆனால் போதும். இந்த லைனஸ் நான்ஸ்டிக்கில் எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சமைச்சு எடுத்துக்கலாம். இது சாசேஜ் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். கறி கட்டினா வந்து நமக்கு போனோட கொடுப்பாங்க. சில பீஸ் போன் இருக்கும், சிலது போன் இருக்காது. இந்த க்ரீன் பேஸ்ட்டும் 5 நிமிஷம் வதங்கிருச்சு. நல்லா எண்ணெய்லாம் விட்டுருச்சு. 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருந்தேன். இப்போது தக்காளி பேஸ்ட்டு, தக்காளி முந்திரி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம், எல்லாமே 5 நிமிஷம் 3 பேஸ்ட்டுமே. 3 பேஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பவுடர் ஸ்பைசஸ் பச்சையாக அரைச்சி நம்ம பவுடர் எடுத்துருக்கோம். ஏன்னா நல்லா வதக்கிடுவோங்கனால உங்களுக்கு பச்சை வாசனை வராது. நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிரியாணியோட ஃப்ளேவர். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த பவுடர் சேர்த்து 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நான் ஃப்ளேம் மாற்றவே இல்லை பாருங்கள், அப்படியே சிம்லே தான் இருக்குது பிகினிங்லேருந்து. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காமல் இந்த கசந்து போகாது பிரியாணி. எண்ணெய் நல்லா தகன்னு வந்துருச்சு. இப்போ சிக்கன் 1 கிலோ வாஷ் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. உள்ளே சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கி நான் மேரினேஷன் பண்ணல, கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு சிக்கனை. ஸோ அப்படியே டேரெக்டாக நான் சேர்த்துட்டேன். இப்போ வதக்கும் போதும் அதோட ஸ்பைசஸ்லாம் உள்ளே இறங்கும், சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும். மஞ்சப்பொடி உப்பெல்லாம் நாங்கள் தேவையான சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா சிக்கனுக்குள்ளே வந்து நல்லா இறங்கும். மோஸ்ட்டாக கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லது. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். கலருக்கும் காரத்துக்கும் நல்லா ஈவனாக எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு
ராக் சால்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். கடைசியாக கொஞ்சம் நான் சேர்ப்பேன் செக் பண்ணிவிட்டு, அதனால் நான் 2 ஸ்பூன் மட்டும் இப்போதைக்கு சேர்த்துருக்கேன். மூடி வச்சு சிக்கன் வேகட்டும். லெமன் வந்து அரை முடியோ இல்லை 1 முடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தயிர் சேர்க்கல, அதனால் 1 முடி ஒரு லெமன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். பாருங்கள், சிக்கனில் வந்து எண்ணெய் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் அதில் இருக்கிற ஃபேட் எல்லாம் பிரிஞ்சு ஆயிலாக வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், 6 கப்பு. ஏன்னா 3 கப்பு தண்ணி விட்டுருக்கோம், ரைஸ் விட்டுருக்கோம். 3 கப்பு ரைஸு, 6 கப்பு தண்ணி. 6 கூட ஊற்றிக்கலாம், ஏன்னா நம்ம இது தானே போடுறோம், மூடி வச்சு தானே பண்ணுறோம், குக்கரில் பண்ணல இல்லையா. நல்லா கொஞ்சம் தண்ணி வெளில போக சான்ஸ் இருக்குது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ரைஸ் போடணும். தண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும், கொத்தன்னு பாயில் ஆகணும். அப்போ தான் அரிசி போடணும். அப்போ தான் ரைஸ் வந்து ஒரு மாதிரி விரைச்சி போகாமல் மாய்ச்சராக இருக்கும், ட்ரையாக இல்லாமல். நல்லா கழுவி எடுத்துருங்க. இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து நீங்கள் சால்ட்டு செக் பண்ணி, சால்ட் இன்னும் கொஞ்சம் வேணுன்னா போட்டுக்கலாம். கல் உப்பு இல்லை டேபிள் சால்ட் எது வேணால் போட்டுக்கலாம் கடைசியாக. இந்த ஸ்டேஜில் புதினா, க்ரீன் சில்லிஸ் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த க்ரீன் சில்லி போடுறீங்க பார்த்திங்களா, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கடைசியாக மேலே வந்து ஒரு ஹெவி பாட்டம் வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா தம் ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. எடுத்தோடனே உடச்சி விட்றாதீங்க, லேசாக சைட்லேருந்து கொஞ்சம் எடுத்து விடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எல்லா சைடும் எடுத்து விடலாம், இல்லைனா அரிசி உடைய சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு உடஞ்சிருக்காது, அரிசி அப்படியே வெந்திருக்கும், கரெக்டாக இருக்கும் வெந்து. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கிண்டி விட்டிங்கன்னா உடையாமல் நல்லா வந்துடும். இது லைனர்ஸ் வந்து 15 செகண்ட்ஸ் 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணி லைனர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.